என்ன வந்து ஒரு நபர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. அவரை நான் வந்து நம்பினேன். இங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர் ஒரு நாளைக்கு ரெமோவா இருப்பார். ரெமோவா இருந்து, ரெமோ தெரியுங்களா, அன்னியன் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த ரெமோவா இருந்து அப்படி ரொமான்டிக்லாம் பண்ணுவார், கொஞ்சம் பேசுவார், எல்லாம் இது பண்ணுவார். அடுத்த நாள் அப்படியே நீங்கள் அந்த செட்டுக்கோ அல்ல அவரை சந்திக்க போனால் அந்நியனா மாறிடுவார். அந்நியனா மாறி உருன்னு மூஞ்சி வச்சிருப்பாரு. பயமா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கே. அவ்வளோ ஒரு கொடூரமா இருக்கும். எனக்கு ஒரு ஆபத்து வருது, என்னை நெருங்கி வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய காளை மாடு முட்டை வருது அப்படின்னா கூட அதை அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்ப்பல. அந்த மாட்டை விரட்டணும், காப்பாற்ற கூட தேவையில்ல, ஃபைட் பண்ண கூட தேவையில்ல, அதை விரட்டணும்னு கூட தோணாது, அப்படியே இருப்பாப்புல. எனக்கு அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்த நாள் வந்து அம்பியா மாறி நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடு அனுப்புமா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு குழந்தை மாதிரி வந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்பல. எனக்கு என்னன்னே புரியாது அப்படின்னு. அனுபமா பரமேஸ்வரன் ஒரு நல்ல நடிகை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேரளாவில் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பெண். அவங்க குடும்பம் ஒன்றும் சினிமா சம்மந்தப்பட்ட குடும்பம் இல்லை, வசதியான குடும்பம் எதுவும் கிடையாது. திருச்சூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், கோட்டயத்தில் ஒரு கல்லூரியை முடிச்சிருக்காங்க. சினிமா ஆசை, ஊடகத்தின் மீதான ஆசை. பிரேமம் படம் தான் வந்து அனுபமா பரமேஸ்வரன் வெளியே தெரிய வைக்குது. இங்கே தமிழில் கொடி படம் வந்து தனுஷ் கூட நடிச்சிருந்தாங்க. அப்பயே கான்ட்ரவர்சிலாம் வந்தது. தனுஷ் கூட யார் நடித்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதன் பிறகு அப்படியே ஒதுங்கி தெலுங்கு பக்கம் போயாச்சு. அனுபமா தெலுங்கில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ தெலுங்கில் பெரிய ராசியா நடிகை, பெரிய ஹிட்டு. இந்த பைசன் படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நடித்தாங்க. அதுதான் அனுபமா பரமேஸ்வரனுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. நீங்கள் பைசன் பார்த்தீங்கன்னா, பைசனே பெரிய ஹிட்டு அந்த படம். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் ஒரு 3 மாதம் அங்கேயே தங்கியிருந்து இந்த படப்பிடிப்பு நடத்தணும். அந்த ஊர் பொண்ணாவே நான் மாறினா அது காரணம் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் தான். இதெல்லாம் தாண்டி அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு லவ் தான். மறுபடியும் அவங்க பேரை குறிப்பிடல. நீங்கள் அந்நிய, அம்பி, அப்புறம் வந்து ரெமோ இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. ஏற்கனவே வந்து துருவிக்ரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நபர் வந்து சைக்கோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சாப்புல, மிகப்பெரிய சைக்கோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சாப்புல. குறிப்பாக நான் போய் நடிக்கக்கூடாது, நான் யார் கூட பேசக்கூடாது, இந்த தொழிலில் நான் தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு அவரும் அவர் ஃபேமிலியும் சேர்ந்து 3 மாதத்தில் எங்கள் ஃபேமிலி கிட்ட பேசி திருமணம் பண்ணி வச்சுருந்தேன் எங்களுக்கு. பார்த்தீங்களா, இவங்க வந்து ஊரில் இருக்கிற நடிகை கூட பூரா வந்து டூயட் பாடுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு மருமகளாக ஒரு நடிகை வரணும்னா அவங்க தொடர்ந்து நடிக்கக்கூடாது.